உழைத்தால் பாவம் மறைந்திட உதித்த இளம் விடியலே கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவரே மார்கழி பணியில் மாட்டு தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலை வந்தவரே தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே வெத்தரகை சூரியனே அன்பும் மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பிராணனின் பிறந்த நாளில் நாம் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆளும். அனைவருக்கும் வெளியே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்பு உருவினன், ஆறுதல் மொழியினன், இரக்க நெஞ்சினன், ஈர்ந்து உவப்பவன், உதிரம் சிந்தியவன், ஊர் போற்றும் புகழினன், எதிரிக்கும் அற்பவன், இயேசு கிறிஸ்து பெயரினன், ஐயங்கள் தீர்ப்பவன், ஒன்றான இளையவன், ஓதி அருளியவன், ஔடதமாய் விளங்குபவன், இஃது எங்கள் இயேசு பிரான் திருமகன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. கவிதையை வடித்த திருமதி பிரியதர்ஷினி அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர் உரை சகாயமேரி கார்த்திகேயன். தந்தையாக நமது இயக்குனர் தந்தை நீங்க எல்லாம் பறவையாக மிக அருமையா உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு தந்தை தன் குஞ்சுகளை அரவணைத்து ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி அணைச்சி கொண்டு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்க பார்த்தாலும் பிரிவினைகள். நம்ம மத்தியில் பிரிவினை இருக்கா? இல்ல. கிறிஸ்து பிறக்க போறார் இல்லையா? கிறிஸ்துமஸ் இன்னும் 2 நாட்கள்ல கிறிஸ்து பிறக்க போறார். நம்ம எல்லாரோட உள்ளத்திலேயே கிறிஸ்து பிறக்க போறார். பிறக்கிற கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் வீட்டுக்கு அழைச்சிக்கணும் சந்தோஷத்தோட, ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல். இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்டியன்ஸை மட்டுமே வரவேற்கல, எம்மதத்தினராக இருந்தாலும் என்னோட குழந்தைகள் அப்படித்தானே இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், கேட்கிற கேள்விகளுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லலாம், அப்படித்தானே? இயேசு நம்ம எல்லா குழந்தையும் பிறக்க போறாரு இல்லையா? கிறிஸ்துமஸ் வந்துருச்சா இல்லையா? கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பிறக்க போறாரு. இன்னும் 2 நாள்ல இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் பிறக்கிற ஒவ்வொரு இல்லத்திற்கும் பிறக்க போறார். உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாதர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல விதமா நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒவ்வொரு மாணவர்களுடைய கையில இருக்க வேண்டும். ஐயோ ஏனதானும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வழிகளை பின்பற்றினா இன்னும் மென்மேலும். இப்ப நீங்க மாணவர்களா இருக்கீங்க, இந்த மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ஆமா தானே? இப்ப இருக்கிற மாணவர்கள் நாளைய தலைமுறைகள். நீங்க தலைமுறை உங்களால இன்னும் நிறைய படிக்கணும். நீங்க வந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டே போக கூடாது. என்னாலையும் சாதிக்க முடியும், நானும் வருவேன். என்னை யார் என்ன பேசுறதுக்கு யாரும் அதை கால வாங்காதீங்க. என்ன சொல்றதுனால ஒண்ணும் பண்ண முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு வெளியே பேசுவாங்க. காத்து வாங்கக்கூடாது. உன் வழியை